ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு கோட்மேக்ஸ் டெக்னாலஜி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி கேட்டிங்கன்னா, Django Rest Frameworkல அந்த அட்மின் பேனல் பற்றி தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் டிசைனிங் அண்ட் ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ப்ராஜெக்ட்டில் வந்து இந்த க்ரெட் ஆப்ரேஷன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இன்றைக்கி நம்ம அட்மின் பேனல் பற்றி தான் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்ருங்க பிடிச்சிருந்தா. அண்ட் தென் இப்போ ஃபஸ்ட்டு நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அட்மின் பேனல் வந்து க்ரியேட் பண்ணுறது நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு யூசர் க்ரியேட் பண்ணணும் அட்மின் பேனல் ஆக்சஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கான கமாண்டை நான் ரன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா python 3 manage.py create சூப்பர் யூசர். ஸோ இந்த சூப்பர் யூசர் என்னென்னா இதுதான் வந்து அட்மின் பேனலில் உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு கமாண்டு. ஸோ யூசர் நேமில் வந்துட்டு நான் அட்மின் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஓகே, யூசர் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வருது. ஸோ ஓகே, நான் ஸ்பைடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அந்த இமெயில் அட்ரஸ் கேட்குது, நான் இப்போதைக்கு கொடுக்கல. பாஸ்வேர்ட் சேம் ஸ்பைடின்னு கொடுக்குறேன். ஓகே, என்னன்னா பாஸ்வேர்டு அண்ட் இது வந்துட்டு ஒரே மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கேட்குறது. ஸோ நான் பைபாஸ் பண்ணுறதுக்கு எஸ் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம சர்வரை ஸ்டார்ட் பண்ணுவோம். python manage.py run server. ஸோ ரைஸ் இந்த ஜாங்கோவில் உள்ள பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அட்மின் பேனல் அப்படின்றது இந்த ஜாங்கோவோடையே வந்துடும். ஸோ எக்ஸ்டர்னலாக அது கனெக்ட் பண்ணோம் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ மற்ற இதிலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஒரு லைப்ரரி மூலியமாக தான் அட்மின் பேனல் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் இன்பில்டாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த நோட்டில் நான் /admin அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இது வந்துட்டு ஆல்ரெடி நான் லாகின் பண்ணுது. ஸோ லாக் அவுட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ கேட்குது. ஸோ இதில் வந்துட்டு ஸ்பைடி அண்ட் தென் பாஸ்வேர்டு ஸ்பைடி. ஓகேவா? ஸோ லாகின் பண்ணியா. ஸோ பார்த்தீங்கன்னா லாகின் ஆயிடுச்சு. ஓகேவா? பட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ண அந்த மாடல்ஸ் வந்து இங்கே இல்லை. ஸோ இந்த யூசர்ஸுன்றது வந்து இன்பில்டாக இதில் உள்ளது. ஸோ அந்த அட்மினில் யார் யார் இது பண்ணுறாங்க அந்த யூசர்ஸ்க்கான இது. ஸோ நம்ம ஒரு டேட்டா கலெக்ட் பண்ண பார்த்தீங்களா, இந்த மாடல் வந்துட்டு அங்கே இல்லை. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் நம்ம அட்மின் இந்த பார்த்தீங்கன்னா அட்மின் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதாவது ஒரு ஃபைல் இருக்கும் அட்மின் பிஒய்னு. ஸோ அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிங்க. அந்த நெக்ஸ்ட்டு நம்ம மாடல்ஸில் க்ரியேட் பண்ணது இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிக்குவோம். ஃப்ரம் .models import user detail. ஓகேவா? and then next admin.site.register இது கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ பேசிக்காக ஃபஸ்ட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேசிக்கான ஒரு இதுதான், லைக் அந்த இது மட்டும் ஷோ பண்ணுறதுக்காக. ஸோ ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு யூசர் டீட்டெயில் அப்படின்றத வச்சு, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூசர் டீட்டெயிலில் 2 டீட்டெயில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஆப்ஜெக்ட் 2 ஆப்ஜெக்ட் 1 அப்படின்ற ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆப்ஜெக்ட் அப்படின்றத வந்துட்டு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு அட்மினில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, இந்த மெத்தடை எடுத்துகிட்டு போகிறோம். இது எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா admin.registerல ஸோ யூசர் டீட்டெயில் அப்படின்றத கொடுத்துட்றேன். அண்ட் தென் கீழே வந்துட்டு ஒரு கிளாஸ் நான் எழுத போகிறேன். ஓகேவா? அட்மின்கான கிளாஸு. ஸோ கிளாஸில்
யூசர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா admin டாட் மாடல் அட்மின். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இந்த கிளாஸ்க்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா லிஸ்ட்டு டிஸ்பிளே அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த லிஸ்ட்டு டிஸ்பிளே மூலயமா நம்ம வந்துட்டு ஒரு அரேவாக ஓப்பன் பண்ணிட்டு இந்த அரேக்குள்ளே நம்ம என்னென்னலாம் கொடுக்க போகிறோம் அப்படின்றது சொல்லணும். ஸோ அந்த மாடல்ஸை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நேம், இமெயில், சிட்டி, ஏஜ் இருக்குது. ஓகேவா? ஸோ நேம் அண்ட் தென் ஏஜு அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிட்டி, நேமுக்கு அப்புறம் இமெயில் போட்டிங்கன்னா இமெயில். ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு போயிட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நேம் சிவா, இமெயில் எல்லாமே வந்துடுச்சு. அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அட்மின் பேனல் வந்து அந்தளவுக்கு ஒரு இதாகவே இல்லை. எப்படி சொல்கிறது? ஸோ ரொம்ப டல் லுக்கில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இதை அப்கிரேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு லைப்ரரி ஒன்று இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு பிப் இன்ஸ்டாலில் ஜாங்கோ ஜாஸ்மின் அப்படின்னு சொல்லி ஒரு லைப்ரரி இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் ரெக்குயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடுன்னு வருது. ஸோ நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அந்த இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா இந்த இடத்துல செட்டிங்ஸில் வந்துட்டு வழக்கம் போல் நம்ம எது இன்ஸ்டால் பண்ணணும் அதை வந்துட்டு செட்டிங்ஸில் வந்துட்டு நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இன்ஸ்டால் ஆப்பில் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து மேலே தான் கொடுக்கணும். ஸோ நான் கீழே கொடுக்குறேன், ஏன்றதையும் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஜாஸ்மின் அப்படின்றத கொடுத்துட்டேன். பட் ஆனால் அங்கே எதுவுமே வந்து மாறி இருக்காது. ஸோ ஏன் அப்படின்னா இந்த ஜாஸ்மின் அப்படின்றது வந்துட்டு எல்லாமே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி கொடுக்கணும். ஸோ டாப்பில் தான் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் போயிட்டு செக் பண்ணுறேன், தென் ரீலோட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் அட்மின் பேனல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதாக வந்துட்டு இது இந்த இதை வந்துட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். லைக் கரெக்டாக ஆப்ரேஷனு இப்போ அட்மின் பேனல் மூலியமாக பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆட் கொடுத்துட்றேன். ஸோ நேமில் வந்துட்டு விஜய் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அந்த இமெயிலில் வந்துட்டு vijay@gmail.com. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு சிட்டியில் வந்துட்டு திருச்சி அப்படின்றத கொடுத்துறேன். ஏஜ் வந்து 23 அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ இமெயில் இன்வேலிட்னு வருது. ஓகே .com அப்படின்றத போடலாம். ஓகே .com கொடுத்துட்டு சேவ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அப்படின்றது சேவ் ஆயிடுச்சு. அந்த நெக்ஸ்ட்டு இப்போ இது வந்து நம்ம டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆச்சு. ஸோ சர்வரில் காட்டுதா அப்படின்றதையும் பார்ப்போம். லோக்கல் ஹோஸ்ட் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லாஷில் யூசர் க்ரௌட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அப்படின்ற டேர்ம் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ இதை எடிட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை டைரெக்டாக கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இதுலேயே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் திருச்சிக்கு பதிலாக சென்னை அப்படின்றத கொடுக்குறேன், சேவ் பண்ணுறேன். தென் இங்கே சென்னைன்றது மாறிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தோம்னா அதோட ரெஃப்ரெஷ் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா சென்னை அப்படின்றது இங்கேயும் மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு அட்மின் பேனலில் ஒர்க் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். அதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு வேறு என்ன வீடியோலாம் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அந்த வீடியோஸும் ட்ரை பண்ணுறேன். அந்த நெக்ஸ்ட்டு ரியாக்ட் அனிமேஷன்ஸ் தான் வருது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பை கைஸ்.